நடக்காத கதை. காத்தாயி, அந்த பக்கிரி பயல் போகிற மிடுக்க பாத்தியா? மானத்தை பார்த்துக்கிட்டு எல்லாம் அவன் நடக்கிறான். என்னதான் வாழ்வு வந்தாலும் இப்படியா என்று அதிசயித்த வண்ணம் கையில் இருந்த புகையிலையிலிருந்து கொஞ்சம் திருகி எடுத்து வாய்க்குள் திணித்து கொண்டான் கண்ணுசாமி. வீட்டுக்குள் ஏதோ வேலையாய் இருந்த காத்தாயி வெளியே வந்து பார்த்தாள். பக்கிரி இராணுவ உடையுடன் கவாத்து நடை நடந்து சென்று கொண்டிருந்தான். ஆமாம், சண்டைக்கு போய் வந்த சூரர் இல்லை, அப்படி தான் நடப்பார் என்றாள் காத்தாயி. இவன் சண்டைக்கு போய் எண்ணத்தை கிழிச்சு விட்டான். அங்கே இந்த வெள்ளைக்கார சோல்ஜருங்க இருக்கானுங்க பாரு, அவனுங்க பூட்ஸை கீட்ஸை தொடச்சிக்கிட்டு இருந்திருப்பான். நல்லா சொன்ன, இருட்டில் ஈச்ச மரத்தை கண்டா ஐயோ பிசாசுன்னு அவன் அலறிக்கிட்டு ஓடுவானே. அதுக்குள்ள காத்தாயி, நான் சொல்கிறது மனுஷன் முன்ன பின்ன இருந்ததை கொஞ்சமாச்சும் நினச்சி பார்க்க வேணாம். அந்த பையன் சண்டைக்கு போகிறதுக்கு முந்தி நம்ம தேடி நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு நாளாவது பேசிவிட்டு போகாமல் இருந்திருப்பானா? நீயே சொல்லு. ஐயோ, அதை ஏன் கேட்குற? இவன் தான் இப்படின்னா இவன் பொண்டாட்டி இருக்காளே பெரியாத்தா, அவளுக்கு எம்மா ராங்கிங்கிற. தீபாவளிக்கு ஒரு பட்டுப்புடவை வாங்கி கொடுத்துட்டான். அவள் என்னம்மா ஒடிஞ்சு போகிறாங்கிற. அன்னைக்கு எதுக்கும் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். நம்ம பையனும் கூட வந்திருந்தான். அவங்க பொண்ணு திண்ணை மேலே வாங்கி வச்சுருந்த பட்டாசு கட்டை எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தது. நம்ம பையன் ஓடி போய் அந்த பொண்ணு கையில் இருந்த பட்டாசு கட்டை வாங்கி பார்த்தான். அதில் என்ன தப்பு? அதை பார்த்ததும் அந்த ராங்கிக்காரி திடீர்னு என்னம்மா ஓடி வந்து வெடுக்குன்னு பிடுங்கிக்கிட்டாங்கிற. எனக்கு ஆத்திரமாக வந்துச்சு. நம்ம பையன் முதுகில் 4 அரை அரைஞ்சி உடனே கூட்டியாந்துட்டேன். அந்த நாய்ங்க வீட்டுக்கெல்லாம் நாம் போகவே படாதுங்கிறேன். நீ பேசாமல் இரு. தர்மராஜா கோயில் உற்சவம் தான் நாளையோட முடிஞ்சு போகுது. இந்த 10 ராத்திரியும் அம்மா பெரிய விளக்க தூக்கிக்கிட்டு நான் ஏன் தர்மராஜா சாமியோட ஊரையெல்லாம் சுற்றி வாரம் தெரியுமா காத்தாயி? எல்லாம் உனக்காக தான். தினம் கூலியை கூட வாங்கி கொள்ளாமல் ராவுதரில் சேர்த்து வைக்க சொல்லியிருக்கேன். நாளைக்கு திருநாள் முடிஞ்சதுன்னா நாளன்னைக்கு காலையிலேயே இந்த கையிலே முழுசாக 20 ரூபாய் இருக்கும். அப்புறம் நமக்கு என்ன குறவு காத்தாயி? நம்ம வீட்லேயும் தீபாவளி தான். அந்த பயல் பொண்டாட்டிக்கு பட்டு புடவை எடுத்து கொடுத்தாக்கா நான் உனக்கு ஒரு பருத்தி புடவையாச்சும் எடுத்து கொடுக்க மாட்டேனா என்றான் கண்ணுசாமி. அந்த வருஷம் ஆலங்குடியில் தர்மராஜா கோயில் உற்சவம் ஒரே அல்லோல கல்லோலப்பட்டது. காரணம், யாரோ ஒரு இரும்பு கடை செட்டியார் மேற்படி உற்சவத்தை நடத்தி வைப்பதற்கு ஒப்புக்கொண்டதுதான். அவரை பற்றி ஊரில் பலர் பல விதமாய் பேசிக்கொண்டார்கள். ஆமாம், அவன் கள்ள மார்க்கெட்டில் கொள்ளையடித்த காசெல்லாம் கரைய வேண்டாமா என்றனர் சிலர். பட்டிய பாவத்துக்கு ஏதாவது பிராயச்சித்தம் செய்ய வேண்டுமோ இல்லையோ என்றனர் சிலர். யார் எப்படி பேசிக்கொண்டாலும் கண்ணுசாமியை பொறுத்தவரையில் செட்டியார் நல்லவராய்தான் இருந்தார். திருவிழாவின் போது காஸ்லைட் கடை அல்லா பிச்சர் ராவுத்தரிடமிருந்து அவனுக்கு தினசரி கிடைத்து வந்த 2 ரூபாய் தவிர செட்டியாரும் மேற்கொண்டு 1 ரூபாய் கொடுத்து வந்தார். கண்ணுசாமி செட்டியார் கொடுத்து வந்த 1 ரூபாய் வீட்டு செலவுக்கு வைத்து கொண்டு அல்லா பிச்சை ராவுத்தரின் 2 ரூபாயை அவரிடமே சேர்த்து வைத்தான். 10 நாள் திருவிழாவும் முடிந்த பிறகு அந்த 20 ரூபாயை மொத்தமாக வாங்கி தீபாவளி கொண்டாடலாம் என்பது அவனுடைய எண்ணம். அன்று 10வது நாள் வழக்கம்போல் இரவு 10 மணிக்கு பிறகு சுவாமியின் திருவீதி உலா ஆரம்பமாயிற்று. கண்ணுசாமி கச்சையை வரிந்து கட்டிக்கொண்டு காஸ்லைட்டை தூக்கி தலையில் வைத்து கொண்டான். அவனை பின்பற்றி அவனுடன் வந்தவர்களும் தங்கள் தலையில் விளக்குகளை தூக்கி வைத்து கொண்டனர். எல்லா விளக்குகளும் அல்லா பிச்சை ராவுதரின் கடையை சேர்ந்தவைதான். இந்த விளக்கு தூக்கும் வேளையில் கண்ணுசாமியும் அவனுடைய நண்பனான முனுசாமியும் நிபுணர்கள் என்று பட்டம் பெற்றவர்கள். ஆகவே அவர்கள்தான் எல்லோருக்கும் முன்னால் காட்சியளித்தனர். வானவெடிகளும் வாத்திய கோஷங்களும் முழங்க சுவாமி மாட வீதியை கடந்து தேர் வீதிக்கு திரும்பிற்று. ஐயோ, இது என்ன? அந்த தெரு முனையில் இருந்த எல்லைக்கல்லை கண்ணுசாமி ஏன் கவனிக்கவில்லை? அவனுடைய கால்கள் ஏன் அந்த கல்லுடன் மோதிக்கொண்டன? பாவம், அவன் தொபுகடிர் என்று அப்படியா விழ வேண்டும்? அவன் தலைமையில் இருந்த காஸ்லைட் 1000 சுக்கல்களாக வேண்டியதுதானே. அப்படியானால் கழுத்து வலிக்க, கைகள் நோக, கால் கடுக்க, கண்கள் எரிய, வியர்வை துளிக்க அவன் விடிய அந்த 10 நாளும் பாடுபட்டதெல்லாம் வீண்தானா? நாளை காலை பொழுது விடிந்ததும் குழந்தையை தூக்கி தோளின் மேல் வைத்து கொண்டு காத்தாயியுடன் குஷியாக கடைக்கு செல்லலாம் என்று இருந்தானே. இப்பொழுது என்ன செய்வது? எப்படி சமாளிப்பது? அல்லா பிச்சை ராவுதர் இதற்கு என்ன செய்வார்? சொல்வதென்ன? இந்த 10 நாளும் விளக்கு தூக்கிய கூலி 20 ரூபாயும் போக மீதிக்கு என்ன வழி என்று கேட்பார்.
அதையும் தங்களிடமே வேலை செய்து தீர்த்து விடுகிறேன் என்றுதான் சொல்லி தொலைக்க வேண்டும். அந்த பக்கிரி பயலின் முன்னால் நம் வீட்டில் தீபாவளி இல்லாமலா இருப்பது? குழந்தை அந்த அற்ப பயலின் வீட்டுக்கு போய் தூணை கட்டி கொண்டான் நிற்பது. அடக்கடவுளே, உனக்குத்தானே விளக்கு தூக்கினேன். இந்த கும்மிருட்டில் உன் திருமுகத்தை எல்லோரும் கண்டு கழிக்கட்டும் என்றுதானே விளக்கு தூக்கினேன். அதற்கு பலன் இதுதானா? கண்மூடி கண் திறக்கும் நேரத்தில் விழுந்து எழுந்த கண்ணுசாமியின் மனம் என்னவெல்லாமோ எண்ணி எண்ணி ஏங்கிற்று. அவனுடன் விளக்கை தூக்கி கொண்டு வந்த யாரும் அவனை கவனிக்கவில்லை. முனுசாமி கூடத்தான். எப்படி கவனிக்க முடியும்? சுவாமி தூக்குபவர்களோ கஷ்டம் தெரியாமல் இருப்பதற்காக ஓவென்று ஆரவாரம் செய்து கொண்டு மேலே மேலே போய்க் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னால் அல்லவா காஸ்லைட் சுமப்பவர்கள் ஓட்டமும் நடையுமாக செல்ல வேண்டியிருக்கிறது. ஆகவே சிறிது நேரத்திற்கெல்லாம் கண்ணுசாமி தன்னந்தனியாகிவிட்டான். அந்த நள்ளிரவில் தள்ளாடிய வண்ணம் எழுந்து அவன் தன் வீட்டை நோக்கி நடந்தான். வாயிலில் கட்டி வைத்திருந்த மூங்கில் தட்டியை அவிழ்த்து அப்பால் வைத்துவிட்டு உள்ளே நுழைந்தான். அரவம் கேட்டு அலறி பிடித்து கொண்டு எழுந்த காத்தாயி, யார் அது என்று அவனை அதட்டி கேட்டாள். நான் தான் காத்தாயி என்று கண்களில் நீர் மல்கச் சொன்னான் கண்ணுசாமி. என்ன இந்த நேரத்திலேயே வந்துட்ட? பொழுது விழுந்ததில் வருவேன்னு பார்த்தேன். நானும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு போனேன். காத்தாயி, அந்த பாழும் தெய்வம் என்ன என்ன ஏன் என்ன நடந்தது என்று படபடப்புடன் கேட்டுக்கொண்டே கட்டி சுருட்டி கொண்டு எழுந்து தன் கணவனுடைய தோள்களை பற்றினாள் காத்தாயி. கண்ணுசாமி நடந்ததை சொன்னான். எதற்கா அப்படி அழற? அந்த தர்மராசா தலையில் இடி விழ என்று நினச்சிக்கிட்டு பேசாமல் இருக்காம என்று சொல்லி காத்தாயி அவனை தேற்றினாள். பொழுது விடிந்தது. தன்னுடைய கஷ்டம் விடியுமா என்று எண்ணிக்கொண்டே படுக்கையை விட்டு எழுந்தான் கண்ணுசாமி. காலை கடன்களை எல்லாம் முடித்து கொண்டு கவலையுடன் அல்லா பிச்சை ராவுதரின் கடையை நெருங்கினான். நடுக்கிக் கொண்டு ஒரு புறமாக ஒதுங்கி நின்ற அவனை நோக்கி, என்ன பிள்ளை, ஏன் அங்கிட்டு நிற்கிற? சும்மா இங்கிட்டு வா என்றார் அல்லா பிச்சை ராவுதர். கண்ணுசாமி தலையை சொரிந்து கொண்டே மெல்ல அவரை நெருங்கி, ராத்திரி 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 என்று மேலே ஒன்றும் சொல்ல முடியாமல் மென்று விழுங்கினான். எல்லாம் தெரியும் பிள்ளை, அதுக்கா இப்படி நடுக்கிக்கிட்டு நிற்கிற? சே, விட்டு தள்ளுங்கிறேன். உன்னை கொண்டு இத்தனை வருஷமாக நான் எவ்வளோ பணம் சம்பாதிச்சிருப்பேன். இப்போ நீ தவறி ஒரு விளக்க உடச்சி விட்டதுக்காகவா அந்த நஷ்டத்தை உன் தலையில் கட்டுறது? அநியாயமில்ல? நானே உடச்சி விட்டுருந்தேன். அப்போது என்ன பண்ணியிருப்பேன் பிள்ளை? அதே நியாயம்தான் உனக்கும் என்றார் அல்லா பிச்சை ராவுதர். கண்ணுசாமிக்கு தூக்கி வாரி போட்டது. எசமா, நெசமாகவா எசமா என்று ஏதோ சொல்ல ஆரம்பித்தான். ஆமாம் பிள்ளை, ஆமாம். இந்தா உன்னுடைய 10 நாள் கூலி 20 ரூபா. எடுத்துக்கிட்டு சந்தோஷமாய் போய் வா என்று மலர்ந்த முகத்துடன் 20 ரூபாயை எடுத்து ராவுதர் அவனிடம் கொடுத்தார். அதை கைகூப்பி பெற்றுக்கொண்டு கண்ணுசாமி வீடு திரும்பினான். அவன் சொன்ன செய்தியை கேட்ட காத்தாயி ஏனோ மூச்சை போட்டு கீழே விழுந்து விட்டாள். சிறிது நேரத்திற்கு பிறகு மூச்சை தெளிந்து எழுந்த அவளையும் குழந்தையையும் கூட்டிக் கொண்டு கடை வீதிக்கு சென்றான் கண்ணுசாமி. தீபாவளிக்கு வேண்டியவற்றையெல்லாம் ஒன்று விடாமல் வாங்கி கொண்டு வீடு திரும்பினான். மறுநாள் அவர்களுடைய வீட்டில் தீபாவளி ஏக அமர்கலமாக கொண்டாடப்பட்டது. ஆனால் அன்று கிருஷ்ண பரமாத்மா அவர்களுடைய உள்ளத்தில் கூடிக்கொண்டிருக்கவில்லை. அல்லா பிச்சை ராவுதர் தான் கூடிக்கொண்டிருந்தார்.